Friends, good morning. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் மேட்டர் வேவ்ஸ். இன்ட்ரோடக்ஷன் வேவ் நேச்சர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். நம்ம முதல்லையே பார்த்துருக்கோம், பார்ட்டிக்கல் வேறு வேவ் வேறு அப்படிங்கிறது. வேவ் அப்படின்னு எடுத்துட்டால் அதுக்கு ஃப்ரீக்வன்சி, வேவ் லென்த், வேவ் வெலாசிட்டி, ஆம்ப்ளிடியூட், இன்டென்சிட்டி எல்லாம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா வைட் ரேஞ்சுக்கு ஸ்ப்ரெட் ஆகும் அப்படிங்கிறது, லார்ஜ் ரீஜியனை ஆக்குப்பை பண்ணிக்கும்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதே மாதிரி பார்ட்டிக்கிள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா மாஸ், வெலாசிட்டி, மூமெண்ட், எனர்ஜி, மொமெண்டம், எனர்ஜி இதெல்லாம் இருக்குது. இது ஸ்மால் ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணிக்கணும். சைஸும் பார்த்திங்கன்னா சின்ன சைஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிறோம். கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் பார்ட்டிகல்ஸ் அண்ட் வேவ் ரெண்டுமே வேறு வேறு அப்படின்னு சொன்னாலும் குவாண்டம் தியரி ரெண்டுக்குமே, அதாவது ஒரு ரேடியேஷன்ஸ்க்கு ரெண்டு கேரக்டரும் இருக்குது அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. ரேடியேஷன் behaves a wave at times and as a particle at other times. ஒரு சில நேரங்களில் வேவ் நேச்சராகவும் ஒரு சில நேரங்களில் பார்ட்டிக்கலாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வேவ் பார்ட்டிக்கல் அப்படிங்கிறது ஒரு ரேடியேஷனுக்கு இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. த கான்செப்ட் ஆஃப் வேவ் நேச்சர் ஆஃப் மேட்டர் அரைசஸ் which we will see in this section. de Broglie wave. de Broglie அப்படிங்கிற சயின்டிஸ்ட் 1924 லூயிஸ் de Broglie அப்படிங்கிற ஒரு வேவ் பார்ட்டிகல் duality ஆஃப் ரேடியேஷன் வாஸ் எக்ஸ்டெண்டட் டு மேட்டர், அதாவது அதை விவரித்து சொல்கிறாரு. de Broglie suggested that if radiation like light can act as a particle at times, then material particles like electrons can also act as waves at times. ஒரு சில நேரங்களில் வேவ் நேச்சருக்கு கூடிய லைட் பார்ட்டிக்கலாகவும் பார்ட்டிக்கல் நேச்சராக இருக்கக்கூடிய லைக் எலக்ட்ரான்ஸ், நியூட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ் இதெல்லாம் ஒரு சில நேரங்களில் வேவ்ஸாகவும் ஆக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாரு. அக்கார்டிங் டு de Broglie hypothesis, all material particles like electrons, protons, neutrons in motion are associated with waves. These waves are called de Broglie waves or matter waves. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாட் இஸ் மீன் பை de Broglie வேவ்ஸ் ஆர் மேட்டர் வேவ்ஸ்? அதாவது ஒரு சில நேரங்களில் பார்ட்டிகல்ஸாக இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் இதெல்லாம் வேவ் நேச்சராக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த வேவ்ஸுக்கு பேர் தான் de Broglie வேவ்ஸ் ஆர் மேட்டர் வேவ்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் de Broglie wavelength. த மொமெண்டம் ஆஃப் ஃபோட்டான் ஆஃப் ஃப்ரீக்வன்சி நியூ இஸ் given by p = h nu by c. இது முதல்ல பார்த்துருக்கோம். ஃபோட்டானோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கும்போது பார்த்துருக்கோம். c = நியூ லாம்டான்னு தெரியும். லாம்டாவை இந்த சைடு கொண்டு வந்தால் 1 by lambda = நியூ பை சி. இது இந்த ஃபார்முலாலேருந்து டெரைவ் பண்ணுறோம். நியூ பை சிக்கு பொதுவாக நம்ம லாம்டான்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். p = h by lambda ஆர் lambda = h by p. இதுதான் வேவ்லென்த்துக்கான de Broglie வேவ்லென்த்துக்கான ஈக்குவேஷன். According to the de Broglie wavelength of above, the equation is completely a general one. This is applicable to material particles as well. Therefore, for a particle m mass and travel with speed v, the wavelength is given by p = mv அப்படிங்கிறது நம்ம லீனியர் மொமெண்டமுக்கான ஃபார்முலா. இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா lambda = h by mv ஆர் h by p. இதுதான் வேவ்லென்த்துக்கான ஈக்குவேஷன். This wavelength of matter waves is known as de Broglie wavelength. This equation relates the wave character and the particle character through Planck's constant. Lambda அப்படிங்கிறது வேவ் கேரக்டர், மொமெண்டம் அப்படிங்கிறது பார்ட்டிக்கல் கேரக்டர். இது ரெண்டையும் Planck's கான்ஸ்டண்ட்டை வச்சு ரிலேட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு சிம்பிள் மெத்தட் சொல்லி கொடுக்குறேன். E = h nu அப்படிங்கிறது நம்மளுக்கு Planck's ஈக்குவேஷன். E = mc² அப்படிங்கிறது ஐன்ஸ்டீனோட ஈக்குவேஷன். இதை ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா h nu = mc². நியூக்கு பொதுவாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா c = நியூ லாம்டான்னு தெரியும். நியூக்கு பொதுவாக c by லாம்டான்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ h c by lambda = mc². ஒரு சிக்கு ஒரு சி கேன்சல் ஆயிரும். லாம்டாவை இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. lambda = h by mc. c = vன்னு வச்சுட்டோம்னா, அதாவது ட்ராவல் பண்ணக்கூடிய ஸ்பீடு v வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணுது அப்படின்னா அப்போ h by mv = lambda, h by p = lambda. இதுதான் வேவ்லென்த்துக்கான ஈக்குவேஷன். இந்த மெத்தட்லேயும் போடலாம். பட் நம்ம புக்கில் இருக்கிற மாதிரி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கங்க. இது இம்பார்ட்டன்ட் 3 மார்க். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய டாபிக் de Broglie wavelength ஆஃப் எலக்ட்ரான்ஸ்.
ஒரு எலக்ட்ரானோட மாஸ் எம்னு வச்சுக்கிறோம். அந்த எலக்ட்ரான் ஏங்கிற ஆக்ஸலரேட்டரோட v வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணுது. அதோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் v வோல்ட்னு வச்சுக்கிறோம். கைனட்டிக் எனர்ஜி அக்யூர்டு பை த எலக்ட்ரான், அந்த கைனட்டிக் எனர்ஜி கெயின் பண்ணக்கூடிய எலக்ட்ரான் பார்த்தீங்க அப்படின்னா 12 mv² ஈக்குவல் டு எலக்ட்ரான் வோல்ட். இது வந்து முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். 12 mv². இப்போ v² அப்படின்னு பார்த்தீங்கன்னா v² மேக்ஸிமம் கைனட்டிக் எனர்ஜி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ev/mனு வரும். v ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ev/m, v மேக்ஸிமம். de Broglie wavelength of electrons 12 mv² equal to ev, v maximum equal to v² equal to 2ev/m, v equal to square root of 2ev/m. நம்மளுக்கு முன்னாடி ஈக்குவேஷன் லாம்டாக்கான ஃபார்முலா தெரியும், h/mvன்னு தெரியும். வியோட வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். h/m இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ev/mனு வரும். எம்மை உள்ளே கொண்டு போகும்போது h/ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2m² evன்னு வரும், பை mனு வரும். ஒரு எம்முக்கு ஒரு எம் கேன்சல் ஆயிரும். அப்போ h/ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2m ev அப்படிங்கிறது கிடைக்கும். ஈவிக்கு பொதுவாக நம்ம கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னா கைனட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு இவி. ஸோ h/ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2m ek அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் ஒரு எலக்ட்ரானோட வேவ்லென்த்துக்கான டி ப்ராய் ஈக்குவேஷன். இதோட வேல்யூஸ் எல்லாம் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது லாம்டா ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷனை வச்சு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 12.27 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் v ஆங்ஸ்ட்ராம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். சப்போஸ் வியோட வேல்யூ 100ன்னு வச்சுட்டோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 அப்படின்னா 10 வரும். அப்போ லாம்டா ஈக்குவல் டு 1.227 ஆங்ஸ்ட்ராம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் k ஈக்குவல் டு ev, தென் த de Broglie wavelength associated with the electron can also written as lambda equal to 2me or 2mk. புக்கில் வந்து ek அப்படிங்கிறதுக்கு பதிலாக kன்னு கொடுத்துருப்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது இம்பார்ட்டன்ட் 3 மார்க். எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் principle, the direct application of wave nature of particles. The wave nature of the electron is used in the construction of microscope called electron microscope. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேவ் நேச்சர் ஆஃப் பார்ட்டிகல்ஸோட டைரக்ட் அப்ளிகேஷன் தான் இதில் யூஸ் ஆகுது. வேவ் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் யூஸ்டு இன் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மைக்ரோஸ்கோப்பில் எலக்ட்ரான்ஸ் வந்து யூஸ் ஆகிறதுனால இதில் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்னு சொல்கிறோம். The resolving power of a microscope is inversely proportional to the wavelength of the radiation. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Used for illuminating of the object under study. High magnification as well as higher resolving power can be obtained by employing the waves of shorter wavelength. Shorter wavelength இருக்கக்கூடிய ரேடியேஷனை நம்ம யூஸ் பண்ணால் அதோட எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்போட மேக்னிஃபிகேஷனும் அதிகமாக இருக்கும், ரிசால்விங் பவரும் அதிகமாக இருக்கும். இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Louis de Broglie wavelength of electron is very much less than that of the visible light. visible லைட்டை விட எலக்ட்ரான் யூஸ் பண்ணக்கூடிய வேவ்லென்த் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், குறைவாக இருக்கும். is being used in optical microscope. As a result, the microscope employing de Broglie waves of electrons have very much high resolving power than optical microscope. optical microscopeோட இது கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிசால்விங் பவர் ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப்போட அதிகமாக இருக்கும். மேக்னிஃபிகேஷன் பவர் எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 lakhs டைம்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் நார்மல் மைக்ரோஸ்கோப்பை விட. ரிசர்ச் லெபார்ட்ரிஸில் யூஸ் பண்ணுறாங்க. இதோட ஒர்க்கிங் பாருங்கள். மேலே இருக்கக்கூடியது தான் கன்ஸ்ட்ரக்ஷன். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப், செகண்ட் கொடுத்துருக்கிறது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். பாருங்கள், ஃபஸ்ட்டு எலக்ட்ரான் சோர்ஸ்னால் ஒரு ஃபிலமெண்ட் எடுத்துக்கிறோம். அந்த ஃபிலமெண்ட் வந்து ஹை பொட்டன்ஷியல் கொடுக்கறதுனால அந்த ஹை பொட்டன்ஷியல்னால் அங்கே எலக்ட்ரான்ஸ் அந்த காயில் வந்து ஹீட் ஆகுது. ஹீட் எனர்ஜிலேருந்து நம்ம ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் மூலமாக தெர்மல்
அயனைசேஷன் அப்படிங்கிறது முன்னாடி படிச்சிருக்கோம். அந்த ப்ராசஸ்லேருந்து நம்மளுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியே வருது. அந்த கண்டென்சர் லென்ஸை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எலக்ட்ரான்ஸை வெரி தின் பீமாக வந்து ஆப்ஜெக்ட் லென்ஸு பக்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும். பாருங்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் an electron microscope is similar to that of an optical microscope, except that electron microscope focusing of electron beam is done by the electrostatic or magnetic lenses. The electron beam passing across a suitably undergoes divergence or convergence, thereby focusing of the beam is done. The electrons are emitted from the source or accelerated by high potential. இங்கே வந்து ஆனோடு அப்படிங்கிறது இங்கே கொடுக்கல, அந்த எலக்ட்ரான் கன் அப்படிங்கிறதும் இங்கே நம்மளுக்கு டயக்ராமில் கொடுக்கல. அந்த எலக்ட்ரான் கன் ஆர் ஆனோடு என்ன பண்ணும் அப்படின்னா, இதோட வெலாசிட்டியை அதிகப்படுத்தும். எலக்ட்ரான்ஸோட சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய எலக்ட்ரான்ஸை அதோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அது நம்மளுக்கு இங்கே டயக்ராம் கொடுக்கல. அதோட டைரெக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஆனால் அந்த டைரெக்ஷனை வந்து இங்கே கண்டென்சர் லென்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, அதை ஃபோக்கஸ் பண்ணி தின் பீமாக நம்மளுக்கு மாற்றி கொடுக்கும். அந்த பீம் எங்கே போய் விழுகும் அப்படின்னா, ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய லென்ஸுக்கு பக்கத்தில் விழுகும். அந்த ஆப்ஜெக்ட் லென்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, எலக்ட்ரான் சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த ஆப்ஜெக்டோட இமேஜை ஆப்ஜெக்டிவ் லென்ஸில் கொடுக்கும். அந்த ஆப்ஜெக்டிவ் லென்ஸில் இருந்து நம்மளுக்கு இன்டர்மீடியட் இமேஜ் வந்து அதோட இமேஜ் வந்து ப்ரொஜெக்டர் லென்ஸுக்கு போகும். மேக்னிஃபை பண்ணி ப்ரொஜெக்டர் லென்ஸுக்கு போகும். ப்ரொஜெக்டர் லென்ஸில் அதோட இமேஜ் மறுபடியும் எகைன் மேக்னிஃபை பண்ணி அதோட இமேஜை வந்து ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்டில் கொண்டு போய் விளைவிக்கும். The electrons emitted from the source are accelerated by the high potential. The beam is made parallel by magnetic condenser lens. When the beam passes through the sample whose magnified image is needed, the beam carries the image of the sample. ஆப்ஜெக்டோட இமேஜை அப்படியே கொண்டு போய் ப்ரொஜெக்டர் லென்ஸில் கொண்டு போய் விழுகும். அந்த ப்ரொஜெக்டர் லென்ஸில் மறுபடியும் மேக்னிஃபை பண்ணி ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்டில் நம்மளுக்கு கொண்டு போய் விடும். With the help of magnetic objective lens and magnetic projector lens system, magnified image is obtained on the screen. These electrons microscope are being used in almost all branches of science. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் நோட் பண்ணி வச்சுக்கோங்க.